கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஏய் மவனே, நான் தான் இதெல்லாம் தான் பண்ணல. பக்கத்தில் தங்கச்சி இருப்பா, இவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நீ கல்யாணம் பண்ணோம். யாரு ஒரு காலத்துல இருக்கிற நீ என்ன பண்ணல, நம்ம கேட்க முடியும்? ஒப்பந்தம் போடும்போது ரொம்ப உஷாராக இருங்க. ஒப்பந்தம் போடும்போது எப்படி இருங்க? ரொம்ப உஷாராக இருங்க. அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறான்றதுக்காக நீங்கள் ஒப்பந்தம்லாம் போட்டுக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்ததுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒப்பந்தம் போடணும். முடியாதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒப்பந்தம் போட முடியாது. அவள் விரும்புகிறான், அவன் மாப்பிள்ளையே கட்டி வையின்ட்டாருன்னு வச்சுக்கோ. அப்பா அவள் விரும்புகிற மாப்பிள்ளையை நமக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கணும். நம்ம தகுதி 10,000ன்னு வச்சுக்குவோம். அவன் 50,000 மாப்பிள்ளை கேட்டாள்னாக்கா ஆல்மா பாட்டு தான் இல்லை. அங்கே போய் போனால் என்ன, அண்ணன் வந்து நான் வீட்டில் சேர்க்கமே வெளியே 660 படம் பார்த்தீங்களா? வீட்டில் தங்கச்சி சேர்க்க மாட்டா. கொண்டு வந்தால் சகோதரி, சீர்கொண்டு வந்தால் சகோதரி அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாருங்க. அப்போனா என்ன இல்லை, ஒப்பந்தம் போடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மரண தருவாயிலையோ இல்லை அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ குருவோ என்ன கூட நீங்கள் ஒப்பந்தம் போட்டால் எப்படி போடணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் பாட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒப்பந்தம் போடக்கூடாது. அந்தாலும் என்ன வேணால் செய்வான், கேட்பான். முடிஞ்சாதான் நீ கொடுக்கணும். முடியாதுன்னா என்ன சொல்லணும்? முடியாது, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லணும். நோ சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொல்லிடணும்? நீங்கள் நோ சொல்லணும். சும்மானா எஸ் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டுக்கிறானுங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது, ஆறுதலான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, தப்பு. உண்மையான வார்த்தையை பேசுங்க. ஆறுதலாக தான் பேசுகிறீங்கன்னா ஆறுதலாக தான் பேசுகிறேன்னே சொல்லுங்கள். தங்கச்சிக்கிட்ட சொல்லுங்கள். சும்மா அப்பா சாவ போகிறாரு அதனால் சொல்லுங்கன்னா உன் இஷ்டம் தான், என் சம்பாதித்துக்குள்ள தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு. அப்பா என்ன சொத்து வச்சு பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு வச்சுங்க, தங்கச்சி கொடுப்பானுங்க. செத்த பேருக்கு கொடுக்க மாட்டான். அப்பங்காரன் உஷாராக வந்து பொண்ணுங்க என்ன பண்ணிட்டு போனா, கொடுத்துட்டு போனா. அது அப்பவும் பொறுப்பு, நம்ம பொறுப்பா இது? அந்த லூஸு ஏமாந்து சேர்த்து போட்டால் நானா பண்ணுறது போடின்ட்டுருவான். இல்லை எல்லாம் தங்கச்சி கவனிச்சுன்னு போனா என்ன, வேற ஒரு பொண்டாட்டி வேறு திட்டுவா. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது மாதிரி குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுங்களாங்கிறாங்க. ஒருத்தரும் புலம்புவாங்க, எங்கள் அம்மா நலம் தான், எனக்கு தான் எழுதி வச்சார், எங்கள் அம்மா எழுதி வச்சாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் விற்று எல்லாத்தையும் எடுத்துன்னு எனக்கு ஒரே ஒரு பீரோ மட்டும் வாங்கி கொடுத்துட்டானுவாங்க. இந்த டைலாக்லாம் கேட்டுக்கிறீங்களே நீங்கள்? எல்லாரும் கேட்டிருப்பீங்க இந்த டைலாக். அப்புறமா அப்பா ஒப்பந்தம் போட்டார், அண்ணன் ஒப்பந்தம் போட்டார், மாமா ஒப்பந்தம் போட்டாருன்னா யார் உஷாராகண்ணா? நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். நீங்கள் தான் நிறைவேற்றுவது கடமை. ஏன்னா ஒப்பந்தம்னு ஒன்று போட்டிங்கன்னா நிறைவேற்றலைன்னா உங்களுக்கு ஜென்மம் இருக்குது. ஒப்பந்தம்னு ஒன்று போட்டால் என்ன பண்ணி ஆகணும், நீங்கள் நிறைவேற்றணும். இல்லைன்னா உங்களுக்கு ஜென்மம் இருக்குது. என்ன அப்படி சொல்கிறேன்? ஆமாம், ஒப்பந்தங்களை மீறக்கூடாது. ஒப்பந்தங்களை என்ன பண்ண முடியாது, மீறக்கூடாது. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, அங்கே புரோகிதர் அதெல்லாம் பண்ணுறாரு. அவர் அந்த வேறு மொழியில் சொல்கிறதால உங்களுக்கு புரியுது இல்லை. இவங்களும் கிண்டல் பண்ணுறவங்களாம் அசிங்கமாக தான் சொல்லிட்டு போயிட்டானுங்க. நீ எப்பேற்பட்டவளாக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும், நீ என் மனைவி, நான் இறுதிவரை உன்னை காப்பாற்றுவேன். அப்படி தான் நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்க நெருப்புக்கு முன்னாடி. நீங்கள் நெருப்பை போட்டு கொளுத்தி ஏதோ ஒன்று போட்டிங்கல்ல, அச்சதெல்லாம் போட்டிருந்தீங்கல்ல, அதான் சும்மாலாம் போட்டிருந்தீங்கன்னு நினச்சி போகிறீங்க. உங்களுக்கு புரியல. தமிழில் சில பேர் பண்ணும்போது மந்திரங்கள்லாம் சொல்லாமையே தமிழில் சொல்கிறவங்களாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன தான் அது ஒப்பந்தம், அது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? உங்களை அறியாமலே நீங்கள் போட்டிருக்கலாம். உங்களுக்கு அறியாத பட்சத்தில் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பா ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னா என்ன பண்ணா, நிறைவேற்றி தான் ஆகணும். இல்லைனா அப்பா கிட்ட என்ன பண்ண நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். அப்பா நீங்கள் பாக்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால நான் ஆக முடியாது, பாக்ஸர் ஆக முடியாது, அதுக்கான சாப்பாடு இல்லை. நீ 10 சப்பாத்தி அடிக்க வச்சு சாப்பிட்ட, உனக்கு 7 ரொட்டி கஞ்சி களி கச்சிது, எனக்கு எல்லாம் டிஃபன் தான், அதுவும் அலுமினியம் டிஃபன் தான், அதனால் என்ன பண்ண முடியாதுனால அந்த மாதிரி பாக்ஸர்லாம் ஆக முடியாது. யாருன்னா அடிச்சாங்கன்னா நான் செத்துருவேன், உன் அளவுக்கு என்னால் வர முடியாது ராஜான்னு யார்கிட்ட சொல்லணும்? அப்பா கிட்ட யார் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். எது வந்தாலும் நீ பண்ண ஒப்பந்தத்தை போடக்கூடாது. போட்டால் ஜென்மம் இருக்குது. கடன் வாங்குறீங்க, திருப்பி தரேன்ட்டு தர முடியாமல் போயிடுச்சுன்னா தர முடியலன்னு சொல்லணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? தர முடியலன்னு நீங்கள் சொல்லாத வரைக்கும் ஒப்பந்தத்தோடு தான் இருக்கிறீங்க. என்ன பண்ணிடணும், நீங்கள் ஒப்பந்தத்தை முடிச்சிடணும். முடியாது அப்படின்னு சொல்லணும். அது யார் வேலை? உங்கள் வேலை. ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. என்னங்க அப்படி சொன்னீங்க? ஆமாம், எப்போவுமே நீங்கள் புக்கில் எதனா இப்போ பிரிண்ட்டு போட்டால் டாக்குமெண்ட் எதனா தான் ஒப்பந்தம் கிடையாது. நீங்கள் வாக்கு குத்தா மீறக்கூடாது.
புரியுதா? வாக்கு மீறாமையும் ஒரு கடன் உங்களுக்கு. வாக்கு மீற கூடாது. முடியும், முடியாது சொல்லணும். தேவை, தேவையில்லை, தெளிவாக இருக்கணும். புரிஞ்சிச்சானா சொல்லிட்டு? இல்லை, ஆன்மீக வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற போது ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் பண்ண ஒப்பந்தத்தை வாரி விழுங்க கூடாது. இஷ்டத்துக்கு சில பேர்லாம் உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சில பேர் பேசினே இருப்பான். எப்போ பார்த்தாலும் உன்னை நான் எது பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது. நீ அடுத்த ஜென்மம் வரணும்டி, அதுதான் உன் கதை. அதனால் கவனமாக இருங்க. ஒப்பந்தம்லாம் இஷ்டத்துக்கு போடாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ஒப்பந்தம்லாம் போடாதீங்க. போட்டா சரியா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.